வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் சார் வந்திருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பிரச்சனைகள் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் மோகன்ராஜ். நான் சாய்பாபா காலனியிலிருந்து வரேன். எனக்கு தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே 2 காலுமே வலி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நெட்டில் சர்ச் பண்ணும்போது மேடத்தோட அக்குபஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்திருந்தது. அப்போ நேரில் ஒரு தடவை போய் பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரே ஒரு தடவை தான் நீடில் போட்டேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அப்போவே கொஞ்சம் எனக்கு அதோட மாற்றம் தெரிஞ்சுது. அதில் அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 3 தடவை வந்தேன். இப்போ சுத்தமாகவே கால் வலி இல்லை. இப்போது ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி என்னோடய அம்மாவுக்கும் உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு. பக்கவாதத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 70க்கு மேலே இருந்தாலும் அப்போ மேடத்தோட இந்த அக்குபஞ்சர் ஞாபகம் சரி அதுலேயும் நம்ம ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக மேடத்துக்கிட்ட என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. வீட்டில் இருக்கும்போது அவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கும்போது அலோபதியில் எந்திரிக்கலை, கை கால் அசைவெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறம் மேடம் சொல்லி கொடுத்த பாயிண்ட்டை மட்டும் ஒரு தடவை போட்டு பார்த்தோம். கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி இதை ஒவ்வொரு டைமும் இவங்களையே கூப்பிட்டு வர்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறனால என் மனைவியே இங்கே கிளாஸுக்கு சேர்த்தி விட்டேன். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ எங்கள் அம்மாவுக்கு இப்போ கை கால் எல்லாம் வேலை செய்து எந்திரிச்சு இப்போ பாத்ரூம் போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போகணுன்னா ஃபுல்லாக க்யூர் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு முதல்ல மேடத்துக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க மேடம். மோகன்ராஜ் சார் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கை கால் வலியெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அப்புறம் அவங்க வீட்டில் ஒய்ஃபையும் கூப்பிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டார். அம்மாவுக்கு திடீர்னு பேரலிசிஸ் மாதிரி வந்துருச்சு, சிரமமாக இருக்குது, நடக்க முடியறதில்ல, இங்கே கூட்டிகிட்டு வரக்கும் கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த வீடியோஸில் நம்ம ஏற்கனவே கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் இதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் டச் கொடுக்குறது. அப்புறம் இங்கேயும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு போய் டச் கொடுத்தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிது. உடனே ஒய்ஃபையும் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடுறேன், படிக்கிட்டுங்க, அப்போ அம்மாவுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டு இப்போ படிச்சுட்டு அவங்களும் போய் அப்ளை பண்ணுறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. அதனால் தைரியமாக அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இது நம்ம உடம்புலையே நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான். மற்றபடி இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் பயப்படவே தேவையில்லை. இதை மாற்றி போட்டால் ஏதாவது ஆயிருமா, சைடு எஃபெக்ட் வந்துடுமா, பெரிய பிரச்சனைகள் வந்துடுமா அப்படின்னெல்லாம் கேட்டிங்கன்னா எதுவுமே வராது. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இந்த இடத்துல தொட்டால் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பேராலிசிஸ் பக்கவாதத்துக்கு சில புள்ளிகள் இருக்கும், இந்த மாதிரி கை கால் வலிக்குனால சில புள்ளிகள் இருக்கும். அப்போ அந்த புள்ளிகள் மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா போதும். அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே வர்றது கிடையாது. இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். உலக நாடுகள்ல எல்லாம் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அருமையாக சரியாகும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வலிகளுக்குமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சரியாகிறது பார்க்குறோம். வலிகளும் சரி, அதோட சுகர், பிபி, தைராய்டு, சில பேர்த்துக்கு இந்த சுகர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், பாத எரிச்சல், பாத வலி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அருமையாக சரியாகும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது. அதையும் சேர்த்து பண்ணி விட்டோம் அப்படின்னா சுகர்னால் நிறைய பேர்த்துக்கு இந்த பாதம் மதப்பு வரும், பாத எரிச்சல் இருக்கும். கொஞ்ச நாள் ஆக பாதத்துக்கு ரத்த ஓட்டம் சரியில்லாமல் மரத்து போய் அவங்களுக்கு காலில் செப்பல் கழண்டு போனால் கூட தெரியாது, அந்தளவுக்கு மாறிடும். அதே மாதிரி பாதங்கால்களில் புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நம்ம முதல்லையே அக்குபஞ்சர் கூட அப்படியே ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு அந்த குச்சியை வச்சு அழுத்தி விடுவோம். அப்போ அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் பார்த்து பண்ணி விடும்போது அருமையாக சரியாகும். அப்போ பெரிய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறத விட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இயற்கையாக சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் வராமல் பார்த்துக்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு அந்த கால் வலி இந்த இதெல்லாம் சரியாக பண்ணணும்னா அதுக்குண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லித்தரோம். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கால் வலி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். கால் வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டவரல் நேர் பின்னாடி
ஒரு முழி இருக்கும். இதிலிருந்து உங்கள் ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 விரல் இப்படி குறுக்க வச்சுக்குங்க. குறுக்க வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல SP6 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வலியை வந்து நல்லா குறைக்கும். கால் வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் இந்த இடத்துல மசாஜ் பண்ணி விடுங்க. கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா 2வது 3வது விரலுக்கு இடையில் ST44 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து வலியை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. இது ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட்டு. இதுக்கும் கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடலாம். வலிகள் வந்து சரியாகும். அதோட பாத வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4வது 5வது விரலுக்கு இடையில் இந்த இடத்துல இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். பாத வலியெல்லாம் சரியாகும். சுகர் வர மாதிரி இருந்தால் நிறைய பேர்த்துக்கு இந்த பாத வலிங்கிறது வரும். இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்துடாது. அதனால் தைரியமாக மசாஜ் பண்ணி விடலாம். எனக்கு தெரியாது, நான் பண்ண ஏதாவது ஆயிருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அருமையாக சரியாகும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த சுண்டு விரல் முடிவில் ஒரு வளைவு இருக்கும். இதுவும் வந்து பாத வலி எல்லாத்தையுமே சரிப்படுத்தும். இப்போ சுகர் வரப்போகுதுன்னா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப பாத வலிக்கும். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்டை மசாஜ் பண்ண இந்த வளைவில் கரெக்டாக சுண்டு விரல் வளைவில் மசாஜ் பண்ண பாத வலி சுகர் இருந்தால் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல UB66 அப்படின்னு ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து GB43 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இது வந்து ST44 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. இது எல்லாமே கால் வலி பாத வலி எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய புள்ளிகள். கையில் பார்த்தீங்கன்னா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ற இந்த மேடு பகுதியில் LI4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது வந்து வலியை குறைக்கும். உடம்பு ஃபுல்லாக இருக்கிற வலிகளை சரிப்படுத்தும். அதனால் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். பண்ண அந்த உடம்புல இருக்கிற வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கால் வலியும் சரியாகும். இதோட வந்து காலில் வந்து எங்கே வலி இருக்கோ அங்கே நல்லெண்ணெயை சூடு பண்ணி லைட்டாக வெதுப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் வலி ஃபாஸ்ட்டாக சரியாகும். அதே மாதிரி சுடுதண்ணிக்குள்ளே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நீங்கள் பக்கெட்டுக்குள்ளேயோ ஏதாவது ஒன்றுக்குள்ளே காலை கொஞ்ச நேரம் வச்சு உட்காந்திங்கனாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த வலி வந்து சரியாகும். இதையும் சேர்த்து பண்ணுங்கள். சுடுதண்ணி காலில் வைக்கும்போது கண்டிப்பாக தலையில் வந்து ஒரு ஈர துணி, அதாவது ஈர டவல் ஒன்று நல்லா நனைச்சி புழிஞ்சிட்டு தலையில் போட்டுக்குங்க. ஏன்னா ஹீட் அப்படியே மேலே வரும். அதனால் வந்து தலையை வந்து குளிர்ச்சி பண்ணிக்கணும். அதுக்கு ஈரத்துண்டு ஒன்று நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு ஈரத்துணியை வந்து தலையில் போட்டுக்கிறது நல்லது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். இதில் வந்து அக்குபஞ்சர், யோகா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, சுஜோகன் சீடு தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற விதைகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் சரிப்படுத்தலாம். அதாவது கடுகு, வெந்தயம், மிளகு இதையெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறது மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் சரியாகும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. முதுகில் வந்து வாயு பிடிப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு ரத்த ஓட்டம் சரி இல்லாமல் பார்த்திங்கன்னா மரத்து போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கும் கப்பிங் தெரப்பி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கடல் மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய தெரப்பி இருக்குது. டயட் அண்ட் நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது. உணவுகள் எந்த மாதிரி எடுத்துக்கணும், நோய் வராமல் இருக்கணும்னு அதெல்லாம் சொல்லித்தருவோம். அதோட ஆரிக்குலர் தெரப்பி இந்த மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். அப்போ வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் இருக்கலாம். கிளாஸஸும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நேரில் வரதுனா கோயம்புத்தூர் கணபதிக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்கலாம். இது படிக்கிறதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் படிச்சுட்டு அவங்கவுங்க உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் தேவைப்பட்டாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து சொல்லித்தரலாம். இந்த வகுப்புகள் வந்து நீங்கள் விரும்புகிற நேரத்தில் கூட சொல்லி தந்துட்டுருக்குறோம். வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்குது, வீக் டேஸில் இருக்குது, அதே மாதிரி ஹாலிடேஸ்ல எல்லாம் கூட கிளாஸஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றில் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸ் போட்டிருக்கிறோம், இன்னும் போட போகிறோம். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திப்போம். நன்றி. நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய வேலை பார்த்துட்டிங்கன்னா காலையிலேருந்து சைட்டில் நிற்கிறது, ரொம்ப நேரம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வருதுங்கும்போது வண்டிகளை போகிறது, இதே தான் எனக்கு இருக்கும். அதனால் காலையிலேருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் சைட்டில் இருக்கணும், ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். இதனாலேயே கால் வலி எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ இது சுத்தமாக என்கிட்ட இல்லை. சார் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கேயும் ரொம்ப அலைச்சலாக இருக்கும், ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். வண்டியில் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் ரொம்பவே கால் வலி இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணார். அது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வச்ச உடனே அருமையாக சரியாகிறத பார்த்தோம்.